வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு முருங்கை தயாரிப்புலேருந்து முருங்கை பொடி லட்டு தயாரிக்கிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள் நெய், சுகர், பாசிப்பருப்பு, ரவை, ஏலக்காய் வறுத்து பொடி செஞ்சது, அதில் நிழலில் உலர்த்திய முருங்கை பொடியை வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவை, ஏலக்காய், பாசிப்பருப்பு வறுத்து வச்சுருக்கிறதுல கலந்துக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்துட்டு அதில் நம்ம இப்போ கீயை சுட வச்சு அதில் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சு நீங்கள் உருண்டை பிடிக்கக்குள்ளே தான் அது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரும். எல்லாத்துலேயும் போடக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வேணுங்கக்குள்ளே நீங்கள் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்க எப்போவும் செஞ்சு அதிகமாக நீங்கள் வச்சுக்க வேண்டியதில்லை. தேவைப்படும் போது கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்க வேணுங்கக்குள்ளே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் செஞ்சுக்கவும் கொள்ளலாம். அது வேஸ்ட் ஆகாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த பொடியை நீங்கள் சூப்பாக செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி பொடியாக நீங்கள் கொடுக்கக்குள்ள அதோடைய பெனிஃபிட்டு ரொம்ப அதிகம். நீங்கள் இப்போ சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. பொடியாக செய்யக்குள்ள அதோட அளவும் அதிகமாகவும் நீங்கள் அதை கொடுத்ததை ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதை வேக வைக்காமல் சாப்பிடக்குள்ள தான் அதோட மருத்துவ குணமும் அதுங்களுக்கு குழந்தைங்களுக்கு போய் சேரும். வாங்க லட்டாக பிடிச்சிக்கலாம். நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா வாங்க முருங்கை பொடி லட்டு தயார். நாங்கள் வீட்டில் செஞ்சு சேல்ஸும் பண்ணுறோம். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் டெலிவரியாகவும் கொடுக்குறோம். வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டெலிவரி கொடுக்குறோம். ஓகே, பாய் நண்பர்களே. தேங்க்யூ.